அப் ஃபார் புதுச்சேரி இது ஒரு அரசியல் நடைபயணமல்ல, மக்களின் வலியை கேட்கும் பயணம். இதற்கான அறிவிப்பு பிரசுரங்களை காங்கிரஸ் தலைவர் வி வைத்தியலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் முன்னாள் அரசு கொறடா RKR அனந்தராமன் ஆகியோர் காங்கிரஸ் அலுவலகத்தில் வெளியிட்டு சிறப்பித்தனர். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் வி வைத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய போது அவர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்தனர். 100 நாள் வேலை கிடைக்காமல் பாடுபடுகின்ற ஏழைகளுடைய இழப்பை, வன்கொடுமையினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற பெண்களுக்கான நடைபெற, பாதிக்கப்பட்ட பெண்களுடைய உரிமையை பெற்றுத் தருகின்ற நடைபெற, போதை பழக்கம் இல்லாத புதுவை உருவாக்குவதற்கான நடைபெற, இப்படி பல்வேறு காரணங்களை புதுவையிலே வருகின்ற 21ஆம் தேதி, ஜனவரி 21ஆம் தேதி நடைபயணத்தை தொடர்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நடைபயணத்திற்கு உண்டான பயணத்திட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். அதற்கு உண்டான அந்த நோட்டீஸ் நாங்கள் ரிலீஸ் பண்றோம். அது தொடக்கமாகத்தான் இன்றைய தினம் புதுச்சேரி தாத்தா என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தையும் உங்களிடத்திலே காட்டியிருக்கிறோம். புதுவை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த நடைபயணம். இன்றைக்கு புதுவை என்றாலேயே புதுவை தாத்தா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்துவிட்டது. ஏனென்றால் மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய அளவிற்கு அந்த தாத்தா இருக்கிறது. எத்தனை பாட்டிகள் வந்தாலும் கூட அதை ஒன்றும் செய்ய முடியாது. சாதனை கேட்கிறேன், உங்களால ரங்கசாமியை எதிர்த்து நிற்க முடியுமா? ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நீங்க விமர்சனம் செய்றீங்க, ரங்கசாமி முதலமைச்சரை விமர்சனம் செய்றீங்க. ஆனால் நீங்க ரங்கசாமியை எதிர்த்து வேட்பாளரை போடுகின்றீர்களா? ஜான்குமார் வந்தாரு, லாட்டரி தான் நின்றாரு. பாண்டிச்சேரிய நாம மார்க்கெட்ல கொடுத்தோம்னா பாண்டிச்சேரியா வெத்துவாரியா? அதாவது ரோஸ் மார்க்கெட்ன்றது ஆர்கனைசேஷன் அவரை அந்த வார்த்தையை ஆங்கிலத்துல எழுதிட்டாருன்னா நான் அரசியலை விட்டு போயிடுவேன். அதாவது ஒரு கோமாளி, அந்த ரெண்டாவது கோமாளி ஆகிட்டாரு. அவருக்கு எழுத சொல்லுங்க, செலக்டிவ் அம்னிஷன் சொல்லி ஆங்கிலத்துல அவர் முழுமையா எழுத சொல்லுவாங்க. நான் ஏத்துக்கிறேன். புதுவை மக்களின் ஒரே நம்பிக்கை காங்கிரஸ்.